மோத்தா புயல் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த 99% வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட தன்மை எப்படின்னு இருக்குன்னா, வங்கக்கடல்லேருந்து அரபிக்கடலுக்கு நகர்ற மாதிரி தான் இதோட தன்மை எப்பயும் இருக்கும். புயலோட தன்மை ஜென்ரலாக அப்படி இருக்கும். அதுவும் கீழே வரும்போது ஸ்டார்ட் ஆஃப் த மான்சூன், நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தோம்னா அக்டோபரில் தொடங்கி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் சொல்கிறத நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவோம். அதாவது அந்த தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வர மழை. அக்டோபர் நவம்பரில் உருவாகிற காற்று பகுதியெலாம் நம்மளுக்கு கன்னியாகுமரி டு டெல்டா அப்படியே உருவாகி கிட்டத்தட்ட அந்த அச்சரேகையிலேயே கரையை கிடக்கும். ஸோ அதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். டிசம்பர் டைம் போகும்போது மோஸ்ட்லி சென்னை சைடு ஆந்திரா சைடு போகும். இப்போது அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. இப்போ தான் நம்ம வந்து அக்டோபரில் இருக்கோம். அக்டோபரே இதோட நகர்வு வந்து நல்லா நார்த் நோக்கி சென்னைக்கு தாண்டி தான் நகருது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அரபிக்கடலும் ஆக்டிவாக இருக்குது. எப்பயும் அரபிக்கடல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ இந்த சைட்லேருந்து வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப மேல் நோக்கி நகராமல், அந்த படகு மாதிரி தான் மேல் நோக்கி அதை வந்து நகராமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.